இருட்டுப்பட்டிங்கிற ஊர்ல திருட்டு பசங்க 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் பேரு கண்ணுச்சாமி, இன்னொருத்தன் பேரு பொன்னுச்சாமி. இவனுங்க 2 பேருமே கூட்டு களவாணிங்க. ஒன்னா சேர்ந்து தான் திருட போவானுங்க. இவனுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் பங்கு அப்படின்னு தான் கூப்பிட்டு பேசிக்குவானுங்க. அந்த ஊர்ல மலையாண்டின்னு ஒருத்தர் இருந்தான். நல்லா முரட்டாளு, கோபக்கார ஆளு. யாராவது சண்டைக்கு வந்தா கையை காலை பிடிச்சி உடச்சு போட்டுருவான். மலையாண்டியோட மனைவி பேரு ஆடுமல்லி. ஆடுமல்லிக்கும் மலையாண்டிக்கும் ஒரு பையன் கல்யாணம் ஆயிடுச்சு. வெளியூர்ல வேலையில இருக்கிறான். அவங்க பையனுக்கும் ஒரு குழந்தை இருக்குது. ஆடுமல்லிக்கு மகனும் மருமகளும் 6 பவுன்ல ஒரு செயின் எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஆடுமல்லி தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் அந்த செயினை போட்டு போய் ஓவரா பிழுக்குவா, சீன் போடுவா. கண்ணுச்சாமிக்கும் பொன்னுச்சாமிக்கும் அந்த ஆடுமல்லியோட 6 பவுன் செயின் மேல ரொம்ப நாளா ஒரு கண்ணு. அன்னைக்கு டீ கடையில உக்காந்துக்கிட்டு கண்ணுச்சாமியும் பொன்னுச்சாமியும் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க மலையாண்டி வரான். அப்ப செல்போன் இல்லாத காலம். யாரு போன் பண்ணாலும் அந்த டீ கடையில இருக்கிற லேண்ட் போனுக்கு தான் போன் பண்ணுவாங்க. மலையாண்டி பார்த்த கடைக்காரரு, ஏப்பா காலையில உங்க பையன் போன் பண்ணிருந்தாம்பா, இன்னைக்கு நைட்டு உன்னை கிளம்பி ஊருக்கு வர சொன்னாம்பா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே கண்ணுசாமிக்கும் பொன்னுசாமிக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். இன்னைக்கு நைட்டு ஆடுமல்லியோட களத்துல இருக்கிற நகையை ஆட்டை போட்டுருணும், மலையாண்டி ஊருக்கு போயிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மலையாண்டி ஒரு டீயை வாங்கிட்டு அங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த கடைக்கு இன்னொரு போன் வருது. அது மலையாண்டியோட மகன். அப்பா நீ ஊருக்கு வராத, குழந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அம்மா வணி பையன், நீ இன்னொரு நாளைக்கு வருவ அப்படின்னு சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கண்ணுசாமியும் பொன்னுசாமியும் மலையாண்டி வீட்டுக்கு போறாங்க. கண்ணுசாமி பொன்னுசாமி கிட்ட சொல்றான், முன்வாசப்படிக்கு முன்னாடிக்கிற காட்டு புதர்ல உக்காந்துட்டு நீயே காவல் பாருடா, யாராவது வந்தாங்களா சிக்னல் கொடு, நான் பின்வாசப்படியா உள்ள போய் அந்த 6 பவுன் செயினை ஆடுமல்லி களத்துல இருந்து ஆட்டை போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழையிறான். உள்ள நுழைஞ்சு மலையாண்டி களத்துல போய் கைய வைக்கிறான், ஆடுமல்லின்னு நினைச்சுக்கிட்டு. மலையாண்டி அடடோ திறனோடி கத்துறான். மலையாண்டி கத்துறத கேட்ட உடனே வெளியில புதர்ல உட்காந்துட்டு இருந்த பொன்னுசாமி எடுத்தான் ஓட்டம். போச்சரா, மலையாண்டி ஊருக்கு போலியாட்டிருக்குது. பின்னாடியே ஒரு உருவம் துரத்துது. பொன்னுசாமிக்கு ஏகப்பட்ட பயம். மலையாண்டி பிடிச்சா நம்மளை விடமாட்டான், கொல்லாத விடமாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குழி குண்டு கல்லு முள்ளுன்னு உருண்டு பிறண்டு எந்திரிச்சு ஓடுறான். ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு 1/2 மணி நேரமா ஓடுறான். பின்னாடி வர்ற உருவம் விட்டபாடு இல்லை, துரத்திக்கிட்டே வருது. ஒரு 3 கிலோமீட்டர் ஓடினதுக்கு அப்புறம் பின்னாடி வந்த உருவம் பங்கு அப்படின்னு கூப்பிடுது. உடனே இவனுக்கு ஏகப்பட்ட கோபம். மயிருன்றா பங்கு, அந்த பங்குங்கிறத அங்கேயே சொல்லக்கூடாதா? எத்தனை முள்ளு ஏறிச்சோ, எத்தனை கல் ஏறிச்சோ, கை கால் எல்லாம் காயாகி போச்சு அப்படின்னு 2 பேரும் உட்காந்துட்டு புலம்புறாங்க. நண்பர்களே, நமக்கு பிடிச்சவங்கிட்ட, நம்ம உறவுக்காரங்கிட்ட, நமக்கு முக்கியமா தோன்றவங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசணும். பேசாம இருந்தோமா கண்ணுசாமிக்கும் பொன்னுசாமிக்கும் ஏற்பட்ட கஷ்டம் தான் நம்மளுக்கும் ஏற்படும். பேசுங்க நண்பர்களே.